பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உனக்கு கொடுக்க போறேன் நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தினால நீ திருப்தி ஆக போற, உனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு நான் உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. அந்த ஹோட்டல்ல உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்ட பிறகு உங்க வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்பா போதும்பா, இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுப்பான்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்துல சொல்றாரு, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயமா. அப்போ உங்க லைஃப்ல உங்களுக்கு போதும்னு சொல்ற அந்த எண்ணம் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்போ போதும்னு சொல்லுவோம், எனக்கு பைக் வந்தா கார் வேணும், கார் வந்தா வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஒரு கார் வேணும், குட்டி வீடு வந்தா பெரிய வீடு வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்புகள் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏசப்பா சொல்றாரு, அதெல்லாம் நல்லதுதான் மகனே மகளே, உனக்கு எல்லாமே தேவைதான், அந்த உலகத்துல நீ நல்லா வாழணும் தான். இருந்தாலும் போதும்ன்ற அந்த மனநிலைக்குள்ளவா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழு, நிச்சயமா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனத்தை என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.